ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு 3 முட்டையை வச்சு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த டின்னர் ரெசிபிக்கு நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 3 முட்டையை எடுத்து வச்சுருக்கேங்க. கோதுமை மாவை தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் வெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிணையோமோ அந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்து வச்சுக்குங்க. அடுத்து முட்டையை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி முட்டையை போட்டுருங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு நம்ம ஏன் சேர்க்குறோம்னா முட்டை வெடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கோதுமை மாவையும் நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் முட்டையும் நல்லா வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கோதுமை மாவை மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ முட்டையை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிளேட்டை எடுத்து நம்ம இதை முட்டையை நல்லா துருவி எடுக்கணும். ஸோ முட்டையை வேக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இதை ஃபுல்லாகவே துருவிடுங்க. இதில் உள்ள மஞ்சக்கரையும் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க சேர்த்து நீங்கள் எல்லாமே துருவி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை துருவிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம முட்டையை நல்லா ஃபுல்லாக துருவி எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஸோ 3 முட்டையே எனக்கு நிறைய வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது தாராளமாக நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு 5 பேர் சாப்பிட்லாங்க. நீங்கள் நிறைய வேணும்னா இன்னும் முட்டை கூட நீங்கள் ஆட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்புத்தூள் நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு அந்த முட்டையோட கவுச்சி ஸ்மெல் வராது. சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆப்ஷன் தான், இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இதுக்காக கரெக்டான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணாமல் இதில் பாதி அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணால் போதும். பொடியாக நறுக்குன கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம், இல்லைன்னா மல்லி இலை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு மாவும் ரெடியாக இருக்குது, நமக்கு முட்டை ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் உருண்டையை எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா அப்படியே உருட்டிக்குங்க. ஸோ உருண்டையை நல்லா உருட்டின பிறகு என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் போல் கோதுமை மாவு நம்ம கட்டையில் லைட்டாக அப்படி தூவிக்குங்க. தூவிட்டு இதை என்ன பண்ணுறீங்க, ரொம்ப போட்டு நம்ம பரப்பி தேய்க்காமல் கொஞ்சம் சின்னமாக தேய்ச்சிக்குங்க. ஸோ இந்த அளவு நம்ம தேய்ச்சா ஃபஸ்ட்டு போதும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இது நடுவில் நீங்கள் இந்த முட்டையோட இதை ஸ்டஃபிங் ஒரு நடுவில் வச்சுருங்க. ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு இதை வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இது என்ன பண்ணுறீங்க, அப்படியே கையில் வச்சு இது ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படியே இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் கொஞ்சம் போல் மாவை லைட்டாக இப்படி தூவி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே திரட்ட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நம்ம திரட்டும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், அது நல்லா ஒரு லேயராக வரும். ரெண்டாவது சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்காமல் கொஞ்சம் சாஃப்டாகவே தேய்ங்க. தேய்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லாவே பெருசாகவே என்ன பண்ணலாம், தேய்ச்சிக்கலாம். ஸோ நான் இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கிட்டேங்க.
இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா ஒன்று வச்சுக்கோங்க. தவா வந்து கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு இது நம்ம போட்டுடலாம். இது போட்ட உடனே என்ன பண்ணுறீங்க, எண்ணெய் ஊற்றாதீங்க. இது 2 சைடும் கொஞ்சம் நமக்கு வேகணும். அதுக்கப்புறமா தான் இதில் வந்து நம்ம கொஞ்சம் போல் ஆயில் வந்து ஊற்ற போகிறோம். பாருங்கள், ஒன் சைடு நமக்கு வெந்த உடனே நம்ம இந்த மாதிரி ஆன பிறகு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெய் வந்து லைட்டாக அப்படி மேலே தூவிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக, இல்லாட்டினா தோசை கரண்டி வச்சு நீங்கள் தடவி விடலாம். ப்ரஷ் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து இப்படி படுற மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ பண்ணிவிட்டு லைட்டாக இந்த கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுங்க. கொஞ்சம் அப்படியே லைட்டாக நமக்கு உப்பும் பாருங்கள், இந்த மாதிரி உப்பி வருது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இதுலேயும் லைட்டாக என்ன பண்ணணும், கொஞ்சம் போல் ஆயில் வந்து ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக இது மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா உப்பி வரும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து மாவை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், வெது வெதுப்பான நீரில் பிணைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உப்பும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு எந்த ஒரு சைடிஷ் கூட உங்களுக்கு தேவையே படாது. உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங்கே நமக்கு போதும். இதை அப்படியே நம்ம சாப்பிடலாம். உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா குருமா, இது மாதிரி ஏதாவது நான்வெஜ் குருமா இல்லைன்னா வெஜ் குருமா இருந்தால் கூட சாப்பிட்டுக்குங்க. இல்லாட்டினா நம்ம வந்து இதில் வந்து மைனஸ் கெச்சப்போ ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கூட வச்சு கூட இதில் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் வந்து இதுக்கு சைடிஷாக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து உப்பி வரும். இந்த இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 லேயராக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ஓப்பன் பண்ணிங்கன்னா நடுவில் அந்த லேயர் மட்டும் தனியாக உங்களுக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே நம்ம ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருக்கோங்க. ஒரு டேஸ்டியான எம்மியான நமக்கு எக் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.